25வது வசனம். என் ஆத்துமா இங்க பாருங்க, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உலக காரியோடு செஞ்சு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆத்துமா தேவனுக்குள் களி கூறணுமா, வசனத்துக்குள் களி கூறணும். வார்த்தை மேல இந்த ஆத்துமா வாந்தியா இருக்கணும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. மண் என்ன? உலகம். அல்லேலூயா. மண்ணுன்னா பூமி. இந்த பூமியோட உலகத்தோட என் ஆத்மா எப்பயுமே அதோட ஒட்டி கொண்டு இருக்குது. ஆனா தாவீதுக்கு தெரியும் இது சாத்தியம் கிடையாது, நான் மறுபடியும் அவர் சமூகத்துக்கு வரணும், அவரோட துதிக்கணும், ஆராதிக்கணும், அவருடைய பிள்ளையா நான் இருக்கணும்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா எந்த சூழலாக என்னை மன்னிப்பாரு தெரிஞ்சு கர்த்தர் மேல் நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சுங்க. அதான் அப்ப தேவரே நீ வந்து இந்த யபீர் சொன்ன மாதிரி நீ வந்து என் மகள் மேலே உங்களுடைய கையில வைத்தால் அவர் பிழைப்பார் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஆனா அந்த 12 வருஷம் பெரும்பாடு என்ன சொன்னாங்க? வசனத்தை கேட்டு தன் இதயத்தில் விசுவாசித்து வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன்னு சொன்னாங்க. இல்லையா? அப்ப என்னன்னா அவர் யாரு தெரிந்து உங்களுடைய துதியும் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய விசுவாசம். அவர் உலகத்தின் முதல் சிருஷ்டித்து படைத்தவர், சர்வத்துக்கு எஜமான இருக்கிறவர், என் பாவம் மீது அக்கிரமம் கழுவுனவர், எனக்காக கல்வாரி சிலுவையில என் எல்லா சாபங்களும் உடைத்தெறிந்தவர், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். என்னை பேச அழைத்திருக்கிறார், என் பட்சத்தில் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார், அவர் நீதி கர்த்தனை தாங்குகிறான்னு சொல்லி அந்த விசுவாசம் அவர் யாருன்னு முதல் நீங்க பார்த்தா தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றியை வாழணும். உலக மனசுல 1000 பேர் இருக்கலாம், கோடிகள் லட்சாதிபதி இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருங்க? இல்லையா? அவருடைய பிள்ளை. அந்த அந்த செயல் வரணுங்க. இல்லையா? எங்க பெரிய ஒரு விஐபி மகன் போய் ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டபிள் படித்தோன்னே எம்பி பையனா சொல்லுவான், ஊர் போடு ஊட்டியா எப்பா போடு பிடிச்சது நான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவார். உதயாநிதி போய் சொல்லுவாரா, நீங்க தலைமொழி வரா, யாரு துணை முதல்வர் இல்லையா? எப்படி கம்பீரம் இருக்கும்? இப்போ அவருடைய பையனுக்கு இவ்வளோ கம்பீரம் இருக்கு. அந்த இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் வர்றாங்க இல்லையா, அந்த ஆளுகள் வர்றாங்க இல்லையா? அப்ப நீங்க யாரு முதல் அது தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டு வானத்தை பூமி சிருஷ்டித்த பிள்ளை, அவருடைய பிள்ளை, அவர் கழுவப்பட்ட நீதிமான்கள். நீங்க ஏங்க தலை குனியணும்? சின்ன சின்ன பிரச்சனை தலை குனிஞ்சு பேசினாலும் நம்ம தலை எப்பவுமே குனியப்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, எப்படியாவது ஆண்டவரை வந்து நீங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? நீங்க வாங்கன்னு சொன்னாரா? அவர் என்ன கேட்கிற தாவீது கேட்டாரு, வாசிங்க. தேவரே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எதுபடி? எதுபடி? வசனம். அல்லேலூயா. தாவீது தெரிஞ்சிட்டாருங்க, அவர் வசனம் தான் எனக்கு உயிர், என் கண்மணியாய் தேவனே. இல்ல அவர் நெறிந்த நாணலை புரியாதவரும் மங்கி எரிந்து எந்த திரிய அணையாதவருமா இருக்கிறார். நெறிந்து போன நாணலை என்றும் முறியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர், என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராத தெய்வமே. பாருங்க, அளவில்லாத அன்பு தேவன் என்ன இருந்துச்சு? அன்பு இருந்துச்சு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு தான் தேவனுடைய சுவிசேஷம், அன்புதான் அவருடைய மகிமை, அன்புதான். நம்ம எந்த இடத்திலும் அன்பாவே கற்றுக்கிட்டோம்னா கர்த்தர் உங்களோட கரெக்டாக கண்டுபிடிச்சார். அன்பு இல்லாத தேவனை அறியா. அன்பு என்ன? விட்டு கொடுத்து போறது, கீழ்ப்படிதல், மன்னிப்பு, ரட்சிப்பு, அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகையோடு எப்படி சாந்த குணத்தோடு இருக்கிறார். சூழல் வரும் ஒரு நேரம் இந்த பிரச்சனை வரும்போது டக்குன்னு ஃபோன் பேசிட்டே இருக்கு. சப்போஸ் தான் இருக்கேன் பயங்கரமாக நானுக்கு உடனே அவன் எப்படி எங்கள் அப்பாட்ட பேச தெய்வம் நான் என் பையனை வச்சுக்கிறேன், உங்களை சொல்லி சங்கடப்பட்டுருக்கு. ஒரு பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு வார்த்தை எனக்கு வந்து என்ன செய்யும், நல்லதே சொல்லி எனக்கு கடினமாகும் போது நான் எதுவும் பேச மாட்டேன், டக்குன்னு போன மனைவி கொடுக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம தப்பாக வந்துடக்கூடாது. ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன சூழல் அவங்க இல்லாத நேரத்தில் நல்லவங்க தான், நல்லவங்க தான். ஆனால் அந்த நேரம் அவங்க ஏதோ ஒரு சிம்டஸில் இருந்திருக்கணும், என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த நேரத்தில் நான் எதிர்த்து பேசிடக்கூடாது, அப்படியே மனைவிட்டு கொடுத்துருவேன். இவங்க என்ன செய்ய உடனே சாப்பிட வரையா தம்பி முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சா. அப்போ இந்த வார்த்தையை நான் எடுத்து பேசிட்டேன்னா அந்த அபிஷேகம் நினைஞ்சிடும். அப்போ நிதானமாய் பேசு, வார்த்தையை நிதானமாய் பேசு. அப்போ யார் உள்ளே இருக்கிறா அவர் நினைச்சு பேசணுமா? நான் யாருடைய பிள்ளை? இயேசுடைய இல்லையா? அவருடைய பிள்ளை எப்பயுமே பேசுவதில் ரொம்ப தாமதமாக
அமைதியா சாந்தமா பேசி பாருங்க, கர்த்தருடைய ஆவியை உங்களை வாசம் பண்ணுவோம். அதனால தாவீது சொல்றாரு, தேவரின் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டது, வசனத்தை அனுப்பி என்னை உயிர்ப்பி. வசனம் தான் உயிர்ப்பிக்கிறது, வேறு எதுவுமே உயிர்ப்பிக்காது. எத்தனை இருந்த யாக்கோப்பு அடையிலையா இஸ்ரவேலை மாற்றினது வசனம் தான். ஏன்னா அவர் சொல்லி அழைத்தார் இல்லையா, அவனை பேசுற அழைத்திருக்கேன்னு சொன்னார். கோடு கையுமாக நீ போற இல்லையா, கோடு கையுமாக நீ போற, திருப்பி வரும்போது அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், தாவீது யாக்கோபு சொல்றாரு, தேவனின் தந்த எல்லாவற்றையும் நான் பிரசவம் பார்த்தார். கர்த்தர் கேட்கவே கிடையாது. ஏன்னா உடன்படிக்கை பண்றாங்க, உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு உங்களை அழைத்தது என்ன வார்த்தை கொடுத்து உங்களை அழைத்தார்? எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. 1995 நிச்சயப்பட்ட அன்னைக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி இப்படி தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நான் கலங்கரை விளக்கு கிடையாது, நட்சத்திரம் மணி அளவும் கிடையாது, சூரியனும் கிடையாது, எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும்? என் நாமத்தை பிரஸ்தாபனை எந்த இடத்துல இறங்கி வந்து நான் ஆசிரியன்னு சொன்னது. அன்னைக்கு எதுவுமே பைபிள் தெரியாது, இயேசு தெரியாது, என்னமே தெரியாது, வசனம் தெரியாது. அன்னைக்கு ஆண்டவர் ஒரே நாளில் போய் உட்காந்து என் மனக்கண்ணுக்கு தந்தார். அந்த ஒரு பாடல் வரிகளுக்கு தூக்கி இடிச்சு அப்படியே. நேற்று கூட என்னுடைய தெரிஞ்ச வேண்டப்பட்ட என்னுடைய இனத்தாருடைய மகை கேட்டாங்க, நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க, சாத்தியமாக கேட்டாங்க. அமைதியாக இருக்குது. இந்த லூக்கால் சொன்ன மாதிரி நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்க்குறேன். அல்லையா, நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்க்குறேன். அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் வரியிலே என்னை தொட்டுச்சு. இந்த வசனம் தான் அப்போ தான் இந்த தாவீது தான் சொல்றாரு, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டது, அப்படி வசனம் தனிப்பெண்ணை அன்னைக்கு எதுவுமே தெரியாது, விக்கிரகத்தினால ஓடிக்கொண்டிருந்தேன். இல்லையா, தேவனுடைய சன்னியாற்ற வாசல் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மலைகள், இல்லையா, எதுவுமே தெரியல. என்ன தெரியும்? இந்த உட்காந்துக்காரு பாருங்க, ஆமோஸ். இவர் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற, அவர் கேட்டாங்க 6ஆம் கிளாஸ்ல 7th நீ படிக்க. ஆமாம், சின்ன பையன். இவன் தான் கூப்பிடுறான், ஒரு முறை தச்சுடுவாங்கன்னு. இந்த உட்காந்துக்காரில் இந்த பெரிய மனுஷன் கூப்பிட்டாரு. அதான் 3வது தெரியாது சொன்னேன், 3 ஒரு 6. இவர் 3ஆவது படிக்கும்போது 6ஆவது படிச்சிருக்காரு. என்னை கூப்பிட்றாங்க, வச்சு கூப்பிட்றாங்க. அன்றைக்கி நான் போனேன். ஏன்னா இந்த வசனம் உயிர்ப்பித்தது சாட்சி நான் சொல்ல முடியாது. தாவீது எப்படி சொன்னாரு, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டது, இப்படி வசனத்தை உயிர்ப்பின்னு சொன்னாரு. சரி, சைலண்ட் பண்ணுங்க, சரிங்களா? சரி, பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லது, அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சுப்பா, ஆமாம். சரியா? இன்னொரு ரிங்டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா சத்தமாக வாங்கி யாரும் இல்லை, அந்த செய்தி முடிஞ்சுன்னு கேட்போம். இல்லையா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த என் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, உடம்பு பூரா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு போய் உட்காந்து அந்த ஐயா ஒரு பாடினாரு. பாடலுக்குள்ளே ஜெயக்கூடிய மகிமையை நான் பார்த்தேன். இல்லையா, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்த ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்த ஒளி வீசு, மலை மேலுள்ள பட்டணம் தம்பி நீ, மலை மேலுள்ள பட்டணம் மறைவாயிருக்காதே, நீ மறைவாயிருக்காதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாட்டை தாங்க படித்தார். என் வந்து இயேசுன்னு சொல்லலை, ரசிக்கப்படுங்கன்னு சொல்லலை, உங்கள் ஆண்டை ஏற்றுக்குன்னு எதுவுமே சொல்லலை. நான் இருக்கிறது வாசல்ல, அவர் உள்ள உட்காந்து படித்தார். அப்போ அந்த வசனம் என்ன இருந்துச்சு, என்னை உயிர்ப்பித்தது. அலையிலையா, அதுதானே சொல்ல வரேன். தாவீது சாதாரண கிடையாதுங்க. ஆனால் எனக்கு இந்த பேரு வைக்கணும்னு எனக்கு தெரியாது. மறுவார ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இல்லையா, வச்சு தூக்குனார் மனுஷன், அந்த ஊழியக்காரு தாவீது அப்படின்னாரு. எல்லாரும் சித்துருவ சபை 30 திரும்பி பார்த்தாங்க, இவர் தான் தாவீது. இல்லையா, எங்கள் சபைக்கு ஒரு தாவீதை கொடுத்துக்கா சொல்லி தாவீது பேர் வச்சார். தூக்கி வெளியே துண்டை போட்டு தோட்டிக்கிட்டு இருந்தேன், நீ ஊழியக்காரன் ஆகண்டார். இல்லையா, ஊழியக்காரன் நான் நினச்சேன், சர்ச்சில் போய் இந்த வாசகசை கூட்டுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. சார் அதை கூட பார்ப்போமே, சர்ச்சு தானே பார்க்க நினச்சேன். அன்னைக்கு தான் தெரியுது அவருடைய வார்த்தையுடைய வல்லமைகள். அவர் முன்னால் நிற்கிறேன்னா, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலம் ஆகாததும் தேவ கிருபையே,
நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, ஆஹா கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலம் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில், சொல்லுங்க, கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கண்ணீர் கவலை எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்த தேவன். காலை எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், அல்லேலூயா, மாலையில் சுகமுடன் வீட்டுக்கு திரும்புவது அவருடைய கிருபை. காலையில் எழுந்து போகிறோம். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஆட்டோ தம்பி ஒரு டிரைவர், ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு ஓனர், அல்லேலூயா. ஐயா ஒரு பிஸ்னஸ் மேன், தம்பி ஒரு பிஸ்னஸ் மேன், டியூட்டிக்கு போகிறீங்க. மெர்சி ஒரு பிஸ்னஸ் மேன், எங்கெங்கே போகிறாங்க, காரில் போகிறாங்க, என்ன பேர் செய்கிறாங்க. ஆனால் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் இல்லம் வருவதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, ஆஹா கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது கிருபைதான். போன வாரத்துக்கு முதல் வாரம் நான் ஒரு சாட்சி கொடுத்தேன் இல்லையா. எல்லோரும் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அவங்க அதெல்லாம் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு மெசேஜ் இருந்துச்சு. இன்றைக்கி நான் சாட்சியாக சொல்லிவிட்டு, சாட்சி சொல்கிறத சொல்லுங்கள், அடுத்தது செய்தியில் போகும். இப்போ செய்தி கிடையாது, ஒரு டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. சரி, போன வாரத்துக்கு முதல் வாரம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். எனக்கு சனிக்கிழமை நைட்டு வந்து எனக்கு வந்து மதுரை ஜிஹெச் சாட்சியை கூட போட்டோம். அவரே அம்மா டாக்டர் அம்மா கேட்டாங்கன்னா கர்த்தர் அவங்களே ஆசை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போன 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி நினைஞ்சினேன், சனிக்கிழமை செய்தி கொடுத்துருக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை தானே, ஆமாம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்ருக்கேன். 2ஆவது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்கேன். 1ஆம் தேதி ஃபோன் பண்ணி நீங்கள் மறுநாள் நாளைக்கு காலையில் ஜிஹெச் வந்துருக்குன்னு சொல்லி போகணும். எதுக்கு அப்படின்னா, இந்த கண் வந்து எனக்கு வந்து ஒரு 6 மாதமாகவே நினைஞ்சது. இப்படி இந்த கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா ஒன்று யாருமே தெரியாது. எனக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் போட்ட மாதிரி தெரியும். அந்த உருவம் ஒரு பிள்ளைகளே தெரியுமே எதுவுமே தெரியாது. இதை நான் வீட்டில் சொல்லவே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு தைரியசாலி தெரியும். அல்லேலூயா. நான் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி ஒரு நல்லதாக சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் சரின்னு வந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் பட சுத்தமாக மறைக்க ஆரம்பித்தோன்னா அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பித்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு என்ன நரம்பு ஊசி போடணும், அது போடணும், நரம்பு வெடிச்சு போயிடும், ஒரு 10 நாள் வெடிச்சு போயிடும்னு சொன்னாங்க. ஆண்டவர் உடைய வார்த்தையை வாசிக்கிறான்டாரு. கண்ணாடியே இல்லாமல் வாசிக்கிறான். கண்ணாடி போட்டு பிடிக்கலாம், ஆனால் அந்த நீங்களாம் வாசிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ சொல்லிவிட்டு 2ஆம் தேதி வரேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் கரண்ட் வச்சு சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, வாங்க அப்படின்ட்டாங்க. காப்பீடு இதெல்லாம் காப்பீடு ரேஸ் ஸ்மார்ட் கார்டெலாம் கேட்டால் கொடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. திங்கக்கிழமை காலைல 3ஆம் தேதி போகிறேன். அல்லேலூயா. போகிறேன். அப்புறம் சொன்னேன், ஆண்டவரே எல்லோரும் ஏதோ எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போகிறேன். என் கண்களுக்கு வெளிச்சம் வேணும். எப்படி? என் கண்ணுக்கு வெளிச்சம் வேணும். கரண்ட்ன்றாங்க, என்னமோ சொல்கிறாங்க, ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி அடிச்சா ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஊழியம் செய்கிறேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும் உங்கள் நாம தான் தூசிக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பாதுகாத்துருக்கப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். போனால் வரிசை உட்காந்துனா ஒவ்வொருத்தரும் ஒரு பொண்ணு வந்து ஒவ்வொரு சொட்டு மருந்து எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு போய் எனக்கு ஒன்று ஊற்றிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. எல்லாத்தையும் கண் திறன்னு கூட்டி போயிட்டாங்க. என்னை மட்டும் திறக்கலை. எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. நானாக ஆகிடுச்சு. எனக்கு வந்து 30 நிமிஷம் மேலே ஆச்சு அப்படின்னு. ஐயா நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் கூட்டி போயிட்டாங்க. என்னை மட்டும் கூப்பிடவே இல்லை, பேசுறது கூப்பிடவே இல்லை. நானாக சொல்லி கையை தூக்கிட்டு எனக்கு 30 நிமிஷம் மேலே ஆச்சு, என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு. ஐயா உட்காருங்கன்னாங்க. திருப்பி 10 நிமிஷம் செஞ்சு வந்தாங்க. அப்போ அதுக்கு நிறைய அர்ப்பம் நடந்துச்சு, அதை சொல்ல. அப்போ சரி வாங்க பெரிய டாக்டர் நம்ம கூப்பிட்றாங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்கு வாங்கினா ஆப்ரேஷன் தேட்டருக்கு மாட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்படி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுருந்தேன். ஒரு இது மாதிரி வச்சு நாடி வைனாங்க. வச்சேன். பார்த்துட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வரீங்களா அப்படின்னாங்க. போன போதும் நான் போயிருக்கணும், இந்த போதும் போயிருக்கணும், வரல. சரி வர்றேன் அப்படின்னு ஒரு சொட்டு மருந்து எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போட்டுட்டு வீட்டிலே போட்டுங்க, 3 வேளை போட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்ட்டு இன்னும் 15 நாள் கழிச்சு வரணுமா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். வந்து அந்த மருந்தை வாங்கி உள்ளே தான் ஃப்ரீ தான் வாங்கி பையில் போட்டு பஸ் ஏறுக்கு அப்படின்னு பார்த்தேன். எந்த கண்ணில் பார்வை தெரியாமல் இருந்துச்சோ அந்த கண்ணு தூக்கி எடுக்குது. ஒரு சோளம் தான் பஸ்ஸு வருது ஏறு அப்படின்னு.
அங்கே வந்துக்கிட்டு பஸ்ஸு எங்கே வருது, அங்கே வரும் சோழந்தான் பஸ் வருதுன்னு நானே நினச்சி நம்ம தானே வேறு யார் மாதிரி இந்த கண்ணை மூடிட்டு பார்க்குறேன், பளிச்சுன்னு தெரியுது சோழந்தான் குறித்தல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா திருப்பி பார்க்குறேன், கண்ணு பச்சு அப்படியே எல்லாம் மரம் பசுமையை பார்க்குறேன், மரத்தை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு கண்டவன்ட்ட. கடவுளுடைய கிருபை. எனக்கு டாக்டர் இருந்த அன்பு டாக்டர் ஆசா அவங்களுக்கும் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செக்கப் பண்ணி சொன்ன பெரிய டாக்டருக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். சொன்னாமத்தில் கத்திரம் ஆஸ்வதிப்பாரு. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் கண் பார்வை நல்லா தெரியுது இல்லையா? ஏன்னா அந்த வசனம் தம்பி சொன்னா இல்லையா, எதுவுமே நீங்கள் விசுவாசத்தில் உண்மையாக இருக்கணும். எனக்கு ஒரு சுகம் கொடுப்பார், அவர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, அவரே சகாயர், அவரே வீட்டு மருத்துவர், அவர் தான் என் கண்கள் வெளிச்சத்தை கொடுப்பான்னு தைரியமாக பேசணும். பாருங்கள், எந்த மருந்தே போடல, ஆனால் இன்றைக்கி வீட்டில் மருந்து போட்டு தான் இருக்கேன். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி வெளியே வந்தோடனே பார்வை இருந்துச்சு. நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டே வர்றேன். போட்ட மனைவிட்டு சொல்கிறேன், டெஸ்ட்டுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறாங்க, நீ ஒரு பைபிள் பாட்டு புத்தகம் வச்சுக்கிட்டு இந்த கண்ணை அவங்களே மூடிட்டு இது எத்தனை பாட்டு சொல்லுங்கள், நாங்கள் பாட்டே படித்தே காமிச்சிட்டேன். இப்போ தான் நம்புகிறேன். நீ ஹல்லேலூயா, நான் எப்பயும் அவரை நம்பிட்டேன், நீ இப்போ தான் என்னை நம்புகிற. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஏன்னா அப்படி வசனம் ஒருபோதும் சொல்லாது, உயிர் உள்ளது. நீங்கள் உள்ளத்தினால சொல்லி பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையை சொல்லி பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் இந்த இடத்துல அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆட்டம் என்ன கேட்குறனோ என்னை குறைவில்லாமல் ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா, உங்களை ஆஸ்வதிப்பார். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளலாம். கேட்குற தம்பி சந்தேகப்படாமல் கேளு. ஹல்லேலூயா. ஐயா அவர் சொல்லலைங்க, யாக்கோப்பில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் நாணத்தில் குறைவு இருந்தால் சம்பூர்ணமாக இது ரெண்டு கேட்கணும், சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவுள். ஹல்லேலூயா. அதை பைபிள் சொல்லத்தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சும்மா நாங்களாம் சந்தேகப்படான்னு சொல்லல, பைபிள் சொல்லியிருக்க சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவுள். ஹல்லேலூயா. அப்போ சந்தேகம்னா அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ எதுவும் கேட்போம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், தரணும், உங்கள் பிள்ளைக்கு எனக்கு வேணும், அப்படி எந்த ஒரு மனது பிடிவாதமாக இருக்கணும் அவன் பெற்றுக்கொள்வாங்க. உடனே சொன்னு கொடுத்துட மாட்டார். இவன் இவன் பிடிவாதம் கேட்குறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற 50% கேட்டிருப்போம். சார் இவ்வளோ வாஞ்சியா இருக்குன்னு 90% தூக்கி போயிடுவார். ஹல்லேலூயா. நாணத்தை கேட்ட சாலோமோனுக்கு ஐஸ்வரித்து கொடுத்தது உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாத இருங்க, உங்கள் தலையில் முடியெல்லாம் என்ன பட்டிருக்குங்க, நீங்கள் பயப்படுறீங்க, நாளை எதிர்த்து கவலைப்படுறீங்க, தைரியமாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது ஜெபத்தில் போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். நாம் வந்துடுங்க. உன் சந்ததியில் 1000 தலைமுறையில் ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேங்க் காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரு வார்த்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சு விட்ருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு முன்பாக காணிக்கை பாடல், அன்பு ரூத் சாய் சொந்த ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை நேரம். தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறியவரின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின்
சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆதியாகமம் ஆதியாகமம் 1 வாசிங்களா? 1லேருந்து வாசிப்போம், டக்கு டக்குன்னு வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒரு நிமிஷம். தேவன் இதெல்லாம் படைச்சாருன்னு யாருக்குன்னு தெரியும்? எல்லாரும் தெரியும்ல. இந்த ஏன்னா பூமியில் இதெல்லாம் படைச்சாருன்றது இங்கே எழுதி இருக்குது. அல்லையா? இன்றைக்கு ஒருவரை என்னெல்லாம் படைச்சார் நம்ம பார்த்தா தான் நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும். அல்லையா? ஏன்னா அதை ஒரு படைச்ச படைப்பில் நம்ம ஒரு படைப்பு தான். ஆனால் நம்ம யாருன்னு தெரியாமே இன்றைக்கி அநேகர் நினைஞ்சிடும். சில பிரச்சனைகளையும் சில கேள்விக்குரிய காரியங்களையும் சில ஆலோசனைகளுமே கேட்டுக்கிட்டு நீங்கள் சொந்து போயிடும். நம்ம யாருமோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்துக்கு நம்ம தான் வெளிச்சமாக இருப்போம். அல்லேலூயா. வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாகக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் கவனமா கேளுங்க. நான் கேட்ட சரியா அம்மா வாசிக்குவேன் கேட்கல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. என்னென்னலாம் படைச்சாருன்னு சரியா நீங்கள் கேட்டுக்கங்க. நீங்கள் பாக்கியவான்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகக்கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிட்டது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, எல்லாமே நல்லது தான் கண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில் ஏதாவது நம்ம வசனத்தை பேசிட்டு வாக்குத்தத்தில் பேசிட்டு நல்லதுன்னு சொல்லுவோம். சிலது நடக்கலன்னா இது தேவ சித்தமில்லையோ நம்மளே சொல்லிக்கிறோம். அல்லேலூயா. இது தேவனுடைய சாத்தியமில்லையோ நம்ம சொல்லிக்கிறோம். தேவன் ஜெபத்து பதில் கொடுக்கலையோ நம்மளே சொல்லிக்கிறோம். அவர் ஒருபோதும் சொல்கிறே கிடையாது. படைத்தது எல்லாமே நல்லது 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 நல்லது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் பார்க்கணும், சாஸ்திரம் பார்ப்பாங்க. வெள்ளிக்கிழமை அது செய்யக்கூடாது, சாயங்காலம் வீட்டாக்க வெளியே போகக்கூடாது, நாய் கொடுக்க போக மாட்டேன் கிடையாது. இந்த பூமி நிறைவே கர்த்தருடையது. அவர் படைச்சு எல்லாமே நல்லதுன்னு சொல்லும்போது அதை தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருங்க? கடவுள் படைச்சு எல்லாமே நன்மையாக இருக்கும்போது நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தான் சொல்கிறோம் அப்படி போன தப்பு, இப்படி போன தப்பு, அது தப்பு, விளக்க பொருத்தியாச்சு, அவனுக்கு காசு கொடுக்கக்கூடாது, இதை பொட்டாச்சு செய்யக்கூடாது, அவன் தும்முனா அது நடந்துருச்சு, அங்கே பள்ளி எச்ச விட்டுச்சு. இதெல்லாம் காமோடி காமகத்தாக மாயமான வேலை தான் மைண்டை போட்டு பாதிக்கிறதே. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அந்த அதிகாரம் நம்மளுக்குள்ளே இருக்குமான பாக்கியவான்கள். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறது
விளக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீதும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுள் எல்லாம் அவரு தான் படைச்சாரு. நல்லதுதான் படைச்சாரு. அல்லேலூயா. எல்லாம் நல்லதுதான் படைச்சாரு. யாராவது ஒன்று மேலே இது நாள் சரியில்லை, அது சரியில்லை, சாஸ்திரம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அப்பா படைச்சதை நீங்கள் தப்புன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. உன் பூர்வ இல்லைக்குரிய மாற்றாதீங்க. அவர் படைச்சதை நீங்கள் சாக்கு போக சொல்லாதீங்க. அவருக்கு நீங்கள் ஐடியா சொல்லாதீங்க. கர்த்தர் நன்மையான தருவார்னு சொல்லுங்க. வாசிங்க. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜோதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நல்லது கண்டாரா? ஆசீர்வதித்து பழுகி பெருகி சமுத்திரத்தின் சொன்னார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுளே என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டாரா? வாசிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி? யார் சாயலாக? அவருடைய சாயலாக. அல்லேலூயா. அவருடைய சாயலாக தான் நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோமோ அவரை போலவே நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. இதை நல்லதுன்னு கண்டாரா? வாசிங்க சிஸ்டர். ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆள கடவுள்கள் என்றார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் இடைத்தரும் சகலவித பூண்டுகளையும் இடைத்தரும் கனிமரங்களாக சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவர்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டுவோமா ஒரு முறை? ஆமென். இதான் அந்த வார செய்தி. எல்லாத்தையும் அவர் தான் படைச்சாரு. நம்மளே அவர் தான் உருவாக்கி சிருஷ்டித்து படைச்சிருக்கிறாரு. நம்மளை யாராவது பார்த்து அப்படி இருக்க இப்படி இருக்க யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் காதில் வாயிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் யாரா? நீதிமான். அல்லேலூயா. நீங்கள் நீதிமானுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க. அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்தின்படி தமது சாயலாகவே உண்டாக்கியிருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொள்வதற்கு அதிகாரத்தை நம்ம கருத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த 28ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 28 வாசிப்போம். பின்னும் நோக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடக்கிற ஜவள ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாமே நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்காகவே தேவன் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. தேவன் பெரிய காரியம் செய்திருக்கிறார். தேவன் உண்மையில நல்லவர். சகலத்தையும் அவர் நமக்கண்டு படைச்சு தேவ சாயலாக படைச்சு நல்லது 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 நல்லதுன்னு சொன்னவர் எப்படி நம்ம அதை பார்த்து நல்லது இல்லைன்னு சொல்ல முடியும்? அது தப்புன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. எல்லாவற்றையும் செஞ்சு முடித்தவர் சகலத்தையும் ஆசீர்வதித்து நம்ம கையில் தான் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. ஆண்டு கொள்ளுங்கள், சமுத்திரத்தில் மச்சங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. யார் சொன்னான்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னார். நீங்கள் கணவனும் மனைவியாய் பூமியை ஆண்டு கொண்டு பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதாங்க வாசம். சகலத்தையும் சகல சிருஷ்டியை உருவாக்கின தேவன் நீ உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் எங்கேயே கிடையாது, உங்களுடைய இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பரலோகத்திலாம் கிடையாது, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உன் பட்சத்தில் கண்ணோய் கொண்டு இருக்கிறார். அவர் மெல்லிய சத்தத்தை கேட்குற மனுஷன் பாக்கியவான். அவர் எதுவுமே நல்லது இல்லைன்னு சொன்னதே கிடையாது. சகலத்தையும் தமக்காக படைத்தார். நம்ம ஆண்டுகளும் கூட படைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பாருங்கள், ஒன்று வெளிச்சம், சூரியன், சந்திரன், மலைகள், குன்றுகள், விலகி போய் எல்லாத்தையும் தனித்தனியாக படைச்சி எல்லாம் நல்லதுன்னு கண்டார். மனுஷனையும் படைத்தார், மண்ணை ஆணும் பெண்ணுமாக சிசித்து படைத்தார். எல்லாம் நல்லதுன்னு கண்டு தேவன் ஓய்ந்திருந்தார். இன்றைக்கி நம்மளுமே எந்த காரியம் ஆண்டவரே நீங்கள் செய்ததில் நன்மை தான் ஆண்டவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னா தாமதிச்சிருங்க, அதுக்கும் ஆண்டு பதில் கொடுப்பார். அவர்களுடைய பேசாத தெய்வமோ கல்லோ மரமோ கிடையாது, பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் பேசி தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். பேசாமல் உருவாக்கினாரா? இது எது ஆக கடவுள் சொன்னாரா இல்லையா? வாய் திறந்து சொன்னார். அவர் பேசுறதுனால எல்லாம் உருவாச்சு. அதனால தான் அவர் பேசுகின்ற தெய்வம்னு சொல்லுது. அல்லேலூயா. நல்ல அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்துபவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்துபவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவரே. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ நீரல்ல, பேசும் தெய்வம். நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீங்க. உங்கள் நாம மகிமைப்படுவதாக. எங்களையும் பேச அழைத்திருக்கீங்க, எங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பூமியை ஆண்டு கொண்டு பழுகி பெருகி பூமி நிரப்பி பறக்கும் பறவைகள், ஊரும் பிராணி, நாட்டு காட்டு மிருகங்கள், கடல் மச்சம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு வரைக்கும் மனிதர் ஆண்டு கொண்டு தான் வர்றாங்க. காற்று வாழ் மிருகங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படியுது, பறவைகள் கீழ்ப்படியுது, கடல் மச்சங்கள் கீழ்ப்படியுது. எல்லாவற்றையும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இவங்க எதை பேசுகிறார்களோ அது ஆமே என்றும் ஆமே என்றும் இருக்கும்படிக்கு அந்த அதிகாரம் உடையவர்களாய், கர்த்தருடைய ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், அவர் இடத்தினால் நீதிமாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். திரும்பி போகும்போது மிகுந்த சமாதானத்தோடு போகும்படிக்கு ஆண்டவர் வார்த்தை வைக்கிறேன். நான் உன் மன விருப்பத்தை தந்து அருள்வேன், உன் மனம் விரும்புவதை கர்த்தர் காரியம் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க. நல்லதே என்று கண்டீங்க. நாங்கள் பேசுவது நல்லதாகவே இருக்கட்டும், நன்மையாகவே இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் செய்தியாக வைத்து இனி இவர்கள் பேசட்டும், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பேசட்டும். இவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை பேசட்டும், எதை விசுவாசம் அதை பேசட்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் இவருடைய கையில் ஒப்புக் கொடுக்க முடியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தை ஜெபித்து இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரங்களையும் மறவாது. ஆமென். நம்ம கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சிநேகமும் இன்று என்றும் சதா காலங்களிலும் நாம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. ஆமென். ஜேசு சாப்பாடு பண்ண
தம்பி இந்த வயர் எடு, தம்பி வயரை பிடிக்கிட்டோம்.